ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கோழி பொரிச்சது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்திக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலக்கிக்கலாங்க. நல்லா பரட்டி விட்டுருங்க. எல்லாத்துலேயும் அந்த முட்டை மசாலா எல்லாமே கலந்துருக்கணும். 1/2 லெமனை பிழிஞ்சு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டுறலாங்க. 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அரிசி மாவு அதிகமாக சேர்த்த வேண்டாம். சேர்த்தணுன்னா ரொம்ப சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாகவும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம அளவாக சேர்த்துறோம். எல்லாத்துலேயும் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ ஆயிலை ஹீட் பண்ணி அதில் தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒட்டி ஒட்டி போட வேண்டாம், தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு. 2 பக்கமும் நல்லா பரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இடையில நம்ம பரட்டி விட்டுறலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம கோழி பொரிச்சது ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். பார்க்குறக்கு சில்லி சிக்கன் மாதிரி இருந்தாலும் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.